அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். சட்டசபை கூட்டம் துவங்கிவிட்டாலே பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. வெளியேற்றங்களும் வெளிநடப்புகளும் வழக்கம் போல் நடக்கும். இன்று நடந்த வெளியேற்றம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. நிச்சயமாக சட்டசபையுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சட்டசபை சபாநாயகருடைய இருக்கையில் சென்று முற்றுகையிட்டது மட்டுமல்லாமல் இருக்கையே கூட ஆட்டி அமைக்கக்கூடிய வகையில் இருக்கையில் இருந்த மேல் இருக்கையில் இருந்த ஆவணங்களை கிழித்தெறிந்து தேசிய முற்போக்கு திராவிட கழக உறுப்பினர்கள் செய்திருக்கிறார். இதற்கான காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினருடைய சர்ச்சைக்குரிய பேச்சுதான். அந்த பேச்சை சபாநாயகரோ ஆளுங்கட்சி தரப்போ கண்டிக்கவில்லை. இதனால் எங்களுடைய தலைவருடைய இமேஜை காப்பாற்றுவதற்காக அவருக்கு இழுக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கோம் என்று தேமுதிக சொல்ல, தேமுதிக உறுப்பினர்கள் அவையுடைய மாண்பை குலைத்து விட்டார்கள் என்று சபாநாயகர் குறிப்பிட, அவையுடைய மூத்த உறுப்பினராக கூடிய அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த தொடருக்கும் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்களா இல்லையா, நடவடிக்கை என்ன என்பது பற்றி உரிமை குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் சட்டசபையில் மாண்பு காப்பாற்றப்படுகிறதா, ஒரு மாண்பு மிக்க ஒரு அவையாக கருதப்படக்கூடிய சட்டசபையோட மாண்பு காப்பாற்றப்படுகிறதா, இது காப்பாற்றப்படாமல் போனால் அதற்கான காரணம் ஆளுங்கட்சியா எதிர்கட்சிகளா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். சட்டசபை, அதாவது சட்டங்கள் இயற்றப்படும் சபை என்பதால் இதற்கு பெயர் சட்டசபை. நம்ம தமிழக சட்டசபை இன்றும் நேற்றும் கோமாளி, குடிமகன், வெள்ளவா பாத்துக்கிற போன்ற வார்த்தைகளால் கூச்சல், குழப்பம், அமளி ஏற்பட்டு முடங்கியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் சட்டசபையின் முதல் கூட்டத்தொடரை ஆளுநர் உரை நிகழ்த்தி துவக்கி வைப்பார். அதே போல்தான் துவக்கி வைத்தார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிப்பது தொடர்பான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை, இன்று அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் பிரச்சனை. நேற்று அதிமுக எம்எல்ஏ ஒருவர் எழுந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திமுக எம்எல்ஏ குறுக்கிட்டதால் கோமாளி என்று விமர்சித்தார். கோமாளி என்கிற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக உறுப்பினர்கள் எல்லாம் கேட்டாங்க. சபாநாயகர் என்ன சொன்னார், 1998 திமுக எம்எல்ஏ ஒருவர் கோமாளி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியுள்ளார், அவை குறிப்பிலேயே இருக்கிறது, அந்த வகையில் இதையும் நீக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால கூச்சல், குழப்பம், அமளி ஏற்பட்டது. திமுகவினர் வெளியேற்றப்பட்டனர். இன்று அதிமுக எம்எல்ஏ ஒருவர் எழுந்து பேசுகையில் என்ன சொன்னார் அப்படின்னா, மக்களை ஏமாற்றி எம்எல்ஏவான ஒரு சிலர் சட்டசபைக்கு வருவதில்லை. அதில் ஒருவர் முதியவர், இன்னொருவர் சிட்டிசன், அதாவது குடிமகன் என்றார். இதற்கு தேமுதிகவினர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவை குறிப்பிலிருந்து வார்த்தையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிமுகவினரும் சபாநாயகரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லையே, பெயர் குறிப்பிடப்படவில்லையே, நீங்களா ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேமுதிகவினரிடம் கேட்டார்கள். இதனால் கூச்சல், குழப்பம், அமளி. சபாநாயகர் என்ன பண்ணார், அவை காவலர்களை வரவழைத்து தேமுதிக எம்எல்ஏவை வெளியேற்ற சொன்னார். அவை காவலர்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க, தொப்பி போட்டிருப்பாங்க, காக்கி சட்டை அணிந்தவர்கள் வெளியேற்ற மாட்டார்கள். அவை காவலர் வந்தாங்க. தேமுதிகவினருக்கும் அவை காவலர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவை காவலரோட தொப்பி கீழே விழுந்தது, சபாநாயகரோட டேபிளும் ஆடியது. இப்படி நடந்து கொண்டிருக்கையில காக்கி சட்டை போட்ட போலீஸ் வெளியே இவங்களுக்கு உதவி பண்ணாங்க. தேமுதிகவினர் வெளியேற்றப்பட்டார்கள், பின்பு சஸ்பெண்டும் செய்யப்பட்டார்கள். இந்த கூட்டத்தொடருக்கு ஒரு சில தேமுதிக எம்எல்ஏக்கள், அடுத்த கூட்டத்தொடருக்கும் சேர்த்து ஒரு சில தேமுதிக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். மக்களை, அதாவது மக்களாகிய நாம் ஆரோக்கியமான விவாதம் நடத்துவதற்காகவும் நல்ல சட்டங்கள் இயற்றுவதற்காகவும் இவங்களை ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்புகிறோம். ஆனால் அங்கே நடப்பதோ வேறு. இந்த நிலைக்கு யார் காரணம்? ஆளுங்கட்சி எதிர்கட்சியை குறை சொல்றாங்க, எதிர்கட்சி ஆளும் கட்சியை குறை கூறுகிறார்கள். உண்மையிலேயே இந்த அவல நிலைக்கு யார் காரணம் என்ற வினா எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. காக்கப்படுகிறதா சட்டசபை மாண்பு, இதை பற்றிதான் இன்று ஆயுதத்தை விவாதிக்கிறோம். பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்க, நேற்றும் இன்று மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது போன்ற பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றன. ஆயுதத்துடைய இந்த பகுதியில் நம்முடைய இந்த விவாதத்தில் காக்கப்படுகிறதா சட்டசபை மாண்பு என்ற விவாதத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். இன்னும் சில நிமிடங்களில் மிக முக்கியமான அதிமுக மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் நம்முடைய இருக்கிறார். சில நிமிடங்களில் இருக்கிறார். நான் முதல்ல திரு ரமேஷ் ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய அனுபவத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கிறது ஒரு முதல் முறை கிடையாது. ஆனா இது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணும்போது அதிமுக பண்ணும்போது திராவிட முன்னேற்ற பண்ணும்போது இப்போ தேமுதிக சபைக்கு வந்த பிறகு கடந்த 2 சட்டசபை கூட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க இந்த முறை தேமுதிகவுக்கும் அதிமுகவும் கடுமையான மோதல் நடக்குது. இதை இனிஷியேட் பண்றது யாரு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க சபையில கலந்துருக்கீங்க, இதை இனிஷியேட் பண்றது யாரு? இன்னைக்கும் சரி, இதற்கு முன்னாலும் சரி. அதாவது இந்த ஒரு தனி நிகழ்வாக இதை எடுத்துக்கொண்டு பார்க்க முடியாது. தொடர்ந்து
இது போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் சட்டசபையினுடைய நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த மாண்புக்கு பெருமை சேர்க்காத சம்பவங்கள் எதனால் நிகழ்கின்றன என்றால் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் சில விவாதத்திற்கு ஊடே சில கடுமையான சொற்களை அல்லது விமர்சனங்களை மாற்றுக் கட்சியினுடைய தலைவர்களை பற்றி மாற்றுக் கட்சியை பற்றி கூறும்போது இத்தகைய சம்பவங்கள் அமளிக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைந்து விடுகின்றன. விரும்பத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதுங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குது. அது ஏன் பயன்படுத்துறாங்க, யார் கண்டிக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து வாதிப்போம். இந்த நம்முடைய கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்த தனியரசு எம்எல்ஏ அவர்கள் திரு தனியரசு எம்எல்ஏ நம்முடைய இருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு சட்டசபையில நீங்க பார்த்திருப்பீங்க, கடம்பூர் ராஜ் அப்படிங்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசும்போது ஒரு வாலண்டியராக தன் விருப்பத்தோடு விஷயங்களை சொல்றாங்க. அதாவது ஒரு முதியவர் இந்த சட்டசபைக்கு வருவதில்லை, ஒரு சிட்டிசன் அதாவது குடிமகன் இந்த சட்டசபைக்கு வருவதில்லை என்று ஆரம்பிக்கிறார். இது உடனடியாக விமர்சனம் கிளப்புகிறது. சபாநாயகரும் மற்றவர்கள் சொல்றார்கள் யார் பெயரையும் குறிப்பிடவில்லை என்று சொல்கிறார்கள். யார் பெயரையும் குறிப்பிடவில்லை என்றாலும் கூட ஆளுங்கட்சி தரப்பில் யார் மீது இந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது என்பது ஒவ்வொரு சாதாரண அனைத்து குடிமக்களுக்கும் தெரியக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப இந்த விமர்சனங்கள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டாமா திரு தனியரசு? அல்ல, சரியானது. இப்ப ஒன்றும் இல்ல. இப்ப நம்ம ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் நீங்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்தியாவிலேயே ஒரு 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 சுதந்திரத்திற்காக இந்த தேசத்திற்காக தன்னலம் கருதாமல் போராடி சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் மக்களின் ஒட்டுமொத்த மக்களினுடைய மக்கள் பிரதிநிதிகளாக மன்றத்தில் அமர்ந்து அண்ணல் காந்தி குறித்து பாரதி சொல்ல சுட்டிக்காட்டியதை போன்று தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு போன இந்த பாரத தேசத்தை வாழ்விப்பதற்காக நம்ம சுதந்திரம் பெற்றோம். அப்படி போராடி உத்தம தலைவர்கள், மிகச்சிறந்த மானுட சமூகத்திற்கே வழிகாட்டிய மகத்தான தமிழ் சமூகத்தினுடைய சிற்பிகள் அலங்கரித்த அந்த அறையில இந்த மாதிரியான இன்று நடந்த இந்த சம்பவங்கள் மாண்புக்கு உகந்ததா தெரியல. இப்ப நான் தொலைக்காட்சியில கூட பல உலக நாடுகள் பார்த்தாங்கன்னா ஒரு வளர்ந்த நவீன சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றத்திற்குள்ள இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறத இதுல அப்படி நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு முதியவர் ஒரு சிட்டிசன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் கூட அதையும் அவங்க பொறுப்புணர்வோட இப்ப நேற்று கூட அதே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த இதே ஒரே ஒற்றை கருத்துக்காக இவங்க போய் பேரவைத் தலைவரிடத்தில் முறையிட்டார்கள். பேரவைத் தலைவர் உடனடியாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார்கள். அதுபோன்று இவர்கள் இப்பொழுதும் அமைதியாக கோரிக்கை வைத்திருக்கலாம். முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறாங்க, அவை முன்னவர்கள் இருக்கிறார்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். நம்ம போய் முறையாக முறையிட்டு இருந்தாலே அந்த பிரச்சனை சுமூகமாக நம்ம அதை தீர்த்திருக்க முடியும். ஆனா இந்த விஷயத்தை எதிர்கட்சியினரோ தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ திமுகவோ முன்னாடி பேசுறவருக்கு இந்த விஷயம் தெரியாதா? விரைந்து சென்று கொஞ்சம் மிக தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற சம்பவங்கள் வராது இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம பயிற்சி தரணும். ஏன்னா ஏற்கனவே முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்திற்கு வந்து சட்டமன்றத்தினுடைய மாண்பு குறித்து மக்களாட்சி குறித்து சுதந்திரம் குறித்த அடிப்படை புரிதலையாவது குறைந்தபட்சம் அந்த கட்சி அவர்களுக்கு பயிற்சி தர வேண்டும் என்பது நாங்கெல்லாம் இப்ப இன்னைக்கு வேதனையோடு அந்த சட்டமன்றத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். இனி அப்படி அவங்க நிகழ்வு வராத அளவுக்கு அவர்கள் சிறப்பு பயிற்சியாவது தரணும். அவங்க கட்சியை சார்ந்த தலைவர் அல்லது அதனுடைய முக்கிய நிர்வாகிகள் தரணும். நாங்க பாக்கிறோம். இந்த மாண்பு வரலாற்று சிறப்புக்கு மாண்பு பாதுகாக்கப்படணுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். திரு தனியரசு, நான் பேசுறது கேக்குதா? திரு தனியரசு சொல்லுங்க. ரொம்ப ஒரு அருமையான உரையை கொடுத்தீங்க. நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய உறுப்பினர்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னீங்க. என்னுடைய கேள்வி, அதிமுக உறுப்பினர்களுக்கு பயிற்சி ஏதாவது தேவையா, இல்லாட்டி அவர்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்து இருக்கிறார்களா? இல்லையா, இப்ப வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றதை நான் உணர்ந்துட்டேன். அது இப்ப நம்ம ஒரு 67க்கு பிறகு நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப இந்த சூழல்ல சட்டமன்றத்திற்குள்ள இது போன்ற வாத பிரதிவாதங்கள்ல ஒரு சில வார்த்தைகள் கூடுதலாக குறைவாக வரலாம். இப்ப நீங்க இப்ப கோவில்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த 2 வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். அப்படின்னா நம்ம ஏற்கனவே இவர்களும் அது போன்ற வார்த்தைகளை திராவிட முன்னேற்ற கழகமோ தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ இன்ன பிற கட்சிகள் வாத பிரதிவாதங்களின் போது சொல்லி சுட்டிக்காட்டி
இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடைபெறுவது இப்ப அது ஒரு மரபா வந்திருக்கிறதையும் நம்ம கவனமா பார்க்கணும். ஆனாலும் மரபாவே வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்களா? ஒரு வழக்கமா இருக்கக்கூடிய விஷயம் வழக்கமாகிவிட்ட விஷயம் மரபாவே மாற்றி சொல்ல முடியுமா? போக்குவரத்து பின்பற்றாமல் அது வேறு மாதிரியான இன்றுதான் அப்படி பார்த்தேன் நான். நீங்க ரொம்ப நீங்களும் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, நம்முடைய பிரதிநிதி மூலமா நீங்க ஊடக பிரதிநிதி பார்த்து கேட்டிருப்பீங்க. அதுதான் ரொம்ப இதுவரைக்கும் நாங்க பார்த்துக்காது. வேற எந்த சட்டமன்றத்திலேயோ அல்லது நாடாளுமன்றத்துல ஒரு சில சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கலாம். ஆனா இந்த நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வேதனைக்குரியது, கண்டிக்கத்தக்கது. சபாநாயகருடைய இருக்கை முற்றுகையிடப்பட்டது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அதற்கு தூண்டுகோலா இந்த விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நிகழ்ச்சி இந்த பதில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த உறுப்பினர் திரு அருணன் அவர்கள் நம்முடைய இருக்கார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நேற்று இந்த 2 நாட்களாக சட்டசபையில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது முதல் விஷயம், எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு, மக்களுடைய உடனடி பிரச்சனைகளை எழுப்புவதற்கு கூட உரிய நேரம் அவகாசம் தருவதில்லை என சொல்லி அநேகமாக ஒவ்வொரு கட்சியும் வெளிநடப்பு செய்து வெளியே வந்து சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இதுவே ஒரு நல்ல மாண்பாக எனக்கு தெரியல. இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏன் அந்த சபை உருவாக்கியது? பொதுவாக எல்லா உறுப்பினர்களுக்கும் பொறுப்புணர்ச்சி இருக்கணும், எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் பொறுப்புணர்ச்சி வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு கூடுதல் பொறுப்புணர்வு வேண்டும். காரணம், அவங்க ஆளும் கட்சி பெரும்பான்மை பலம் உள்ளவர்கள், எண்ணிக்கையே ஒரு விதமான பலத்தை தருகிறது. அப்ப அந்த பெரும்பான்மை பலம் இருக்கிற காரணத்தினாலே சிறுபான்மையினுடைய உரிமை மதிக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டிலேயே அது மிக முக்கியம். சிறுபான்மையுடைய உரிமையை பாதுகாப்பது, மதிப்பது என்பது ஒரு நாகரிகத்தின் வெளிப்பாடாக இருக்கும். அதே போல சபையிலே எதிர்க்கட்சி உறுப்பினருடைய உரிமைகளை மதிப்பது என்பது ஜனநாயகத்தின் வெளிப்பாடாக இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் இருக்கிறது போல தெரியல. ஒன்னும் உரிய நேரம் கொடுக்கவில்லை என்று அநேகமாக ஒவ்வொரு கட்சியும் சொல்லுது. குறிப்பாக அந்த வனக்கல்லூரி மாணவர்கள் பிரச்சனை எழுப்ப முயற்சி செய்தோம், அவகாசம் தரப்படவில்லை. அதே போல போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடந்துச்சு, பிறகு பேச்சுவார்த்தை குழு போட்டாங்க, ஒழுங்கா நடக்கல. இப்ப வந்து அவங்க வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப அது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாதிக்க போகிற ஒரு பிரச்சனை. இத்தகைய பிரச்சனைகளை எழுப்ப கூட எங்களுக்கு அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது என்று அவங்க சொல்றாங்க. இரண்டாவது பிரச்சனை, அப்படியே அவகாசம் கொடுத்தாலும் அதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும் பொழுது அதற்கு பதில் சொல்லுகிறோம் என்று அவங்களுடைய ஆவேசத்தை தூண்டி விடுவது போலவே, எனக்கு உண்மையிலேயே சந்தேகமா இருக்கு, திட்டமிட்டு செய்யறாங்களோ என்று தூண்டி விடுவது போலவே ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், சில பேர் பேசுகிறார்கள். அவர் சொல்வது வந்து இப்போதைய பேரவை கூட்டத்தொடரிலேயே அரசு தரப்புல ஆளும் கட்சி தரப்புல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. கவர்னர் உரையின் போது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எடுத்துக்கொள்வதில்லை, சென்ற ஆட்சியிலும் எடுத்துக்கொள்ளவில்லை, ஏதோ அப்போது எடுத்துக்கொண்டு விட்டு இப்போதுதான் எடுத்துக்கொள்வதில்லை என்பது போல தோழர் பேசுவது சரியல்ல. ஏனென்றால் நான் அப்போதும் கூட்டத்தொடரை நான் செய்தி சேகரிக்க போயிருக்கிறேன். அதாவது சில கூட்டத்தொடர்கள் குறுகிய கால கூட்டத்தொடர் அல்லது சில நிகழ்வுகளின் போது அப்போது பொதுவாகவே அலுவல் ஆய்வு குழுவிலேயே பேசி முடிவெடுத்து விடுவார்கள். பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங்ல அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சபையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லும் போது நீங்கள் கவர்னர் உரை மீதான விவாதத்தின் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர், தேமுதிக உறுப்பினர் வெளியேற்றப்பட்ட பிறகு திமுக உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் நீண்ட நேரம் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அங்கே பேசுவதற்கு அதாவது என்ன கன்ஸ்ட்ரக்டிவ் டைம் இருக்கோ அதுல ப்ரொபோர்ஷனேட்டிவாக கிடைக்கிறது. விரும்பத்தகாத சொற்புரைகளை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் ஆரம்பத்திலே கூட சுட்டிக்காட்டினேன். ஆனால் அதற்காக ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக பாய்ந்து சென்று சபாநாயகரை தாக்குவது என்பதெல்லாம் அப்படி அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயமாக நான் கருதவில்லை. அதே போல சபைக்கு வெளியே சபை காவலர்களை தாக்கியதை நான் நேரடியாக பார்த்தேன். தேசிய முற்போக்கு திராவிட கழக உறுப்பினர்கள் சபைக்கு வெளியே சபை காவலர் ஒருவரை போட்டு அடித்தார்கள். இது எப்படி அனுமதிக்கக்கூடிய போக்காக இல்லை? இதுவுமே கூட நம்ம வந்து முதல் முறையா பார்க்கல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னுடைய ஞாபகம் வந்து திரு போஸ் அப்படின்னு நினைக்கிறேன், மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து அதிமுக எம்எல்ஏ தொப்பியை தூக்கி காவலுடைய தொப்பியை தூக்கி உறிஞ்சி சபாநாயகர் மேலே விட்டு எறிஞ்சார். மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் திரு தனியரசு எம்எல்ஏ தான் கேட்க விரும்புறேன். வார்த்தைக்கு வார்த்தை இந்த சபையில ஒவ்வொரு எம்எல்ஏ ஒவ்வொரு அமைச்சர் பேசும்போதும் சபாநாயகர் பேசும்போதும் கூட மாண்புமிகு உறுப்பினர் சொல்றோம். அந்த மாண்புமிகு அப்படிங்கிறது ஒவ்வொரு உறுப்பினருக்கு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த அவைக்குமான விஷயமா இருக்கிறது. அப்படிப்பட்ட மாண்புமிகு உறுப்பினர்
உறுப்பினர்களை பார்த்து கோமாளித்தனமாக பேச வேண்டாம், சிட்டிசன் குடிமகன்கள் வரவில்லை என்றெல்லாம் சொல்வது அடுத்த கட்சி உறுப்பினர்களை தூண்டிவிடுவது போல ஆகாதா? இப்படி பேசிவிட்டு இதற்கு எதிர்வினையாக அவர்கள் வரும்போது அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும், அவர்கள் கொஞ்சம் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் சொல்வது என்ன விதம் நியாயமா இருக்க முடியும்? ஹலோ, நான் பேசுற கேக்குதா உங்களுக்கு? திரு ரமேஷ் நான் பேசுற கேக்குதா? அதாவது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம மாண்புமிகு உறுப்பினர் சொல்லிட்டு, ஆனா அந்த உறுப்பினர்களுடைய மாண்புக்கு ஏற்ற வகையில் இல்லாம அவர்களை பார்த்து நம்ம கோமாளித்தனமா பேசுறாங்க, குடிமகன் இன்னும் வரல, முதியவர் இன்னும் வரல சொல்லி எதிர்கட்சி உறுப்பினர்களை தூண்டு விதமாக சீண்டு விதமாக பேசுவது சரியா இருக்குமா? அது எந்த விதமான மாண்பா இருக்க முடியும்? ஐயா பாருங்க, இப்ப நேற்று அதே மாதிரி நம்ம முறையிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இப்ப இன்னைக்கு கூட நீங்க பேரவைத் தலைவர்கிட்ட அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உறுப்பினர்கள் முறையிட்டாங்க. உடனடியா சம்பந்தப்பட்ட அப்படிப்பட்ட வார்த்தையை அப்படி பயன்படுத்திய ராஜு அவர்களை, கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தி ஆளுநர் உரை மீதான விவாதத்துக்கு போக இது மாதிரி பேச வேண்டாம்னு பேரவைத் தலைவர் கண்டித்து அவரும் அதுக்கு அடுத்தபடியாக ஆளுநர் உரை மீதான ஆரோக்கியமான விவாதத்துக்குள்ள அவரும் போயிட்டாரு. அதற்கு பிறகு இவரு அந்த வார்த்தைக்காக அந்த குறிப்பிட்ட அந்த இவரை மட்டும் ஒரு உரிய நடவடிக்கைக்காக வெளியேற்றும்படி சொல்றாங்க. ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் திரண்டு அப்படி ஒரு ரொம்ப கடுமையா விரும்பத்தகாத செயல்கள்ல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. அப்படி உணர்ச்சி வசப்படுகிற இடம் அல்ல அது உணர்ச்சி வசப்படுகிற இடமா? அது உணர்ச்சி வசப்படுவதனால ஒரு சாதாரண மனிதர்கள் உணர்ச்சி வசப்படலாம். அதைவே அவங்கள பண்படுத்தணும்னு ஒட்டுமொத்த சமூகமுமே நம்ம பண்படுத்தணும்னு விவாதிக்கக்கூடிய ஒரு மாண்பு நிறைந்த அவை. இந்த அவையில ஒரு சொல்லுல நம்ம அப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவ்வளவு அந்த மாண்பு மிக்க அந்த மாண்பு மரபு இதனுடைய அதிகாரம் இது போன்ற வார்த்தைகளை நம்ம எதிர்கட்சி உறுப்பினர் சொல்லும் போது நம்ம கொஞ்சம் பொறுத்து போலாம், முறையிடலாம் சொல்றீங்க. இது போன்ற வார்த்தைகளை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பற்றி, ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பற்றி யாரா எதிர்கட்சிக்காரங்க சொன்னாங்கன்னா இதே போல பொறுமையை நாம் காக்க முடியுமா? இல்ல, இப்ப நீங்க ஆளுங்கட்சியிலேயே சொல்லுகின்ற பொழுது நீங்க ரொம்ப கவனமா பாருங்கயா. இவ்வளவு பெரும்பான்மை இருக்கிற 153 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற, அதை வைத்திருக்கிற, தன்னகத்தை வைத்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகமோ, தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, காங்கிரஸ் கட்சியோ, அல்லது மனித மக்கள் கட்சியோ, புதிய தமிழக கட்சியோ, எங்களை போன்ற மிக வளர்ந்து வருகிற இளம் ஜனநாயக இயக்கத்திலிருந்து ஒரு வார்த்தை இல்ல, இது 2-3 வார்த்தைகளை தவறாக செய்து நம்ம பதிவு செய்தாலும் கூட அவர்கள் அவையினுடைய கண்ணியத்திற்கு குறைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சம்பவ செயல நடந்தாங்கன்னு சொல்லுங்க. வார்த்தையில் ஒரு வார்த்தை 2 வார்த்தை கண்ணிய குறைவா ஒரு சிலர் பேசுறது இன்றைக்கே கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் ஆளுங்கட்சியினர் மிகப்பெரிய அமளியில் ஈடுபட்டாங்க. உங்களுக்கு இன்றைக்கே கூட அந்த அமளியில் ஏற்படுவது மரபு மீறுவது என்பது இதுவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் பொறுப்பு வகிக்கிற இந்த 4 ஆண்டுகளில் ஒரே ஒரு செயலை கூட செய்யவில்லை. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கே நடந்து முன்னாள் முதல்வர் பற்றி ஒரு விமர்சனகரமான ஒரு வார்த்தையை வைக்க அதனால தெரியாத கடுமையாக சென்ற 2-3 கூட்டத்தொடர்களுக்கு முன்பெல்லாம் நடந்ததை பார்த்தோம். இல்ல உங்களுக்கே தெரியும் சூழல்ல அந்த இன்னும் பக்குவப்படுறதுங்கிறத நான் ரொம்ப கவனமா பார்த்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்குவமா இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் பக்குவமா இருக்காங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவங்களை கடுமையா கண்டித்து அல்லது அவருடைய கண்காணிப்பில் இருக்கிறத அவங்க ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது, மரபுகள் தெரியுது, விதிகளை தெரியுது, அதனுடைய மாண்பு குறித்து அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்படி சில நேரங்களில் இப்படி தவறா நடந்துக்கிறது நம்ம ஒட்டுமொத்த ஒரு களங்கம். அது திரு தனியரசு, இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் பற்றி ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டு அது அவை குறிப்பில் நீக்கப்பட்டது. இதே போல எதிர்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசிய வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காங்க. நீங்க உணரலையா? ஆளுங்கட்சியை பற்றி பேசினால் அவை குறிப்பில் நீக்கப்படும், எதிர்கட்சியை பற்றி பேசினால் அவை குறிப்பில் நீக்கப்படாது. நேற்று ஒரு வார்த்தை நேற்று இதே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த
இல்ல இல்ல இதே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த நேற்று மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் பேசும் பொழுது அமைச்சர் அவர்கள் கைத்தறித்துறை அமைச்சர் கோகுலேந்திரா அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரே நிமிடத்தில் இவர்கள் போய் முறையிட்ட உடனே பேரவைத் தலைவர் எடுத்தார். இப்ப மாண்புமிகு முதல்வர் அவையில் இருந்தால் அவை முன்னவர் கலந்து பேசி ஒரு நிமிடத்திலே அந்த ஆட்சேபகரமான இவர்கள் வருந்தத்தக்க வார்த்தையை உடனடியாக எடுத்தார்களே. அப்படிப்பட்ட பண்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு அப்படித்தான் நடந்து கொள்கிறது. இப்பொழுதும் அந்த 2 வார்த்தையை அவர் பயன்படுத்திய உடனேயே அதை தவிர்க்க வேண்டும், நீ அடுத்த விவாதத்துக்கு போங்கன்னு சொன்ன அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அதை ஏற்றுக்கொண்டு பேரவைத் தலைவருடைய கட்டளையை ஏற்று இதர ஆரோக்கியமான விவாதத்துக்கு சென்றவர்கள் கூட இவர்கள் தவறாக நடந்து கொண்டதுதான். இப்ப அது நீங்க ரொம்ப கவனமா நீங்க நான் உள்ள பார்த்தா அது சரியே இல்லை. எந்த வகையிலும் இது சட்டமன்றத்துக்குள்ள இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றுகிற தார்மீக அடிப்படை உரிமையை அவர்கள் இழக்குகிற அளவுக்கு இந்த சம்பவங்கள் நான் என்னுடைய பார்வையில் எல்லாத்துக்கும் அதுதான் சரியா இருக்கும். அதாவது சொன்னாங்க ஆரோக்கியமான விவாதம் நடக்கல, போக்குவரத்து அனுமதி தரலன்னு சொன்னாங்க. நான் அருணையாவும் சொல்றேன், விவாதத்திற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இந்த கோரிக்கைகள் தாமதமான எதனால அரசு பேச்சுவார்த்தைக்கு கேட்க மாட்டேங்குது தாமதம். அதுவும் அதாவது இப்ப தனியரசுக்கு நான் சில கேள்விகளை கேட்க விரும்புறேன். அதுக்கு முன்பு நண்பர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரியான தொடர்கள்ல கவன ஈர்ப்பு அடிப்படையில பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றேன். நான் என்ன குறிப்பிட விரும்புறேன்னா, இந்த தொடரே மிக குறைந்த நாட்கள், 4 நாட்களோ என்னமோதான். இப்ப எரியும் பிரச்சனை 2 நான் சொன்னேன், அந்த 2 பிரச்சனை எழுப்பினதாக ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அதற்கு கூட வாய்ப்பு இல்லை என்று டெக்னிக்கலா சொல்லி தப்பிப்பது என்ன நியாயம்? ஒண்ணு, அங்கதான் நான் பெருந்தன்மை காண்பிக்க வேண்டும் என்கிறேன் ஆளுங்கட்சியும் அரசு. ஒண்ணு. 2வது, நண்பர் ரொம்ப வினோதமா வாதம் செய்யறாரு. ஆளுங்கட்சிக்காரங்க ரொம்ப பக்குவமா இருக்காங்க, அதுக்கான ஏற்கனவே பயிற்சி எல்லாம் பிரமாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா இந்த விவகாரமே எங்க இருந்து ஆரம்பிக்குது? இப்ப நீங்களே கேட்டீங்க, அந்த கோமாளி என்கிற சொல் நான் கவனமா பார்த்தேன். ஒரு திமுக உறுப்பினரை பார்த்து அந்த உறுப்பினர் பெயரை சொல்லி அவர் கோமாளி என்று அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. இது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி எல்லாம் சபையில பேசலாமா? இது சபை மரபு இல்ல, ஒண்ணு முடிச்சதே, அது சபையுடைய மரபுக்கு உகந்த சொல்தானா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இதற்கு சபாநாயகர் சொல்லி இருக்கிற பதிலையும் பார்த்தேன். அது என்னன்னா, ஏற்கனவே திமுக உறுப்பினர் ஒருவர் கோமாளி போல பேசக்கூடாது என சொல்லி அது பதிவேட்டில் இருக்கான். ஆகவே மொத்தத்துல கோமாளிங்கிற சொல்லி ஏற்கனவே இருக்கு, இப்போ இருக்கட்டுக்கிறாரு. நான் பாருங்க, மீண்டும் டெக்னிக்கலா தான் தப்பிக்க பாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்படியே திமுக காரங்க கோமாளி போல பேசக்கூடாது என பேசி இருந்தாலும் அந்த மோசமான முன்னுதாரணத்தை இப்பொழுது அதிமுக தரப்பும் பயன்படுத்த வேண்டுமா? கனி இருக்க காய் கவர்கிற இந்த வேலையை இப்பொழுதாவது நிறுத்த வேண்டாமா? அவராவது கோமாளி போல பேசக்கூடாது என்றார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு திமுக உறுப்பினர் பார்த்து அவர் கோமாளி, 2க்கு வித்தியாசம் கூட இருக்குன்னு சொல்றேன். இந்த மாதிரி பேசிவிட்டு அப்புறமேல ஆவேசப்பட்டுட்டாங்க. அது ஆவேசம் கூடாது என்று நண்பர் தனியரசு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும், இப்ப அவர் கிட்டத்தட்ட எதிர்கட்சி உறுப்பினர் இல்லை என்கிற முடிவோட தான் அவர் பேசுறாரு. எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் இப்படி போதனை செய்வது நியாயமே அல்ல. திரு ரமேஷ் கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது போல இப்ப கோமாளிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுதா, என்ன வார்த்தை பயன்படுத்துங்கிற தாண்டி இது எந்த அர்த்தத்தில் எப்படி என்ன பொருள்பட பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம பாக்குறோம். ஏற்கனவே கடந்த முறை நம்ம கடந்த சட்டத்தை கூட்டத்தொடர்ல ஒரு வெறும் கண்டக்டர் போஸ்ட் வெறும் கண்டக்டரா இருந்தவங்க சொல்லப்பட்டது. கண்டக்டரா இருந்தவங்க இழிவான விஷயம் இல்ல, ஆனால் சொல்லப்பட்ட துவனி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு இழிவுபடுத்த போல. கண்டக்டரா இருக்கிறது இழிவான விஷயமா கிடையாது, ஒரு வைக்கிறார். ஆனா வெறும் வழக்கறிஞர் போல, வெறும் கேவலம் ஒரு கண்டக்டர் போல இந்த மாதிரி ஒரு அந்த துவனி அடைமொழியோடு சொல்லும் போது அந்த இழிவுபடுத்தக்கூடிய நோக்கம் வந்துடும் இல்லையா? இப்ப கோமாளிங்கிற வார்த்தை கோமாளித்தனமா இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்குன்னு சொன்னா தப்பாகாது. ஆனா அந்த உறுப்பினர் கோமாளித்தனமா பேசுறாருன்னு சொல்லும் போது ஒரு புண்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு இல்லையா? இந்த பயன்பாடு தவிர்க்கப்பட வேண்டியது இல்லையா? நிச்சயமாக அது தவிர்க்கப்பட வேண்டும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா நான் ஏற்கனவே அதை வலியுறுத்தினேன். இது இந்த மாதிரி இந்த மாதிரி போக்குகள்ல வெகு சில உறுப்பினர்கள் தான் ஈடுபடுறாங்க. அது விரும்பத்தக்கதல்ல. நான் சொல்லுகிற ஒரு கருத்து என்னன்னா, இது மாதிரி போக்குகள் இப்போதுதான் இந்த சட்டசபையில் தான் தலை தூக்கி இருப்பது போல யாராவது சொன்னால் அது மிகவும் தவறான கருத்து. கடந்த காலத்தை இதைவிட மோசமான போக்குகள் அதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் அவர் தோழர் அருணர் அவர்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த மோசமான போக்கை இப்போது கடைபிடிக்க வேண்டுமா
என்பது நிச்சயமாக பரிசீலனை. நம்ம என்ன இப்ப திராவிட ஆளுங்கட்சியிலிருந்து பேசும்போது அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளப்படுது, எதிர்க்கட்சி வரிசையில் பேசும்போது வந்து அவை குறிப்பில் நீக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பாரபட்சமான சிலர் தானே பாப்பாங்க. குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறாங்க எதிர்க்கட்சிக்காரங்க, எங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கல, எங்களுக்கு வந்து முழு உரிமை கிடைக்கல. இப்ப ஆளுங்கட்சியினர் தரப்பு வைக்கும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படும் தவறான வார்த்தை இல்லைன்னு சபாநாயகர் சொல்றாங்க. எதிர்க்கட்சியினர் வந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் பற்றி பேசும்போது அது அவை குறிப்பில் நீக்கப்படுது, நீக்கப்பட வேண்டிய வார்த்தை மாற்றுக்கிறது இல்ல. ஆனா ஆளுங்கட்சிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த உரிமை எதிர்க்கட்சிக்கும் கொடுக்கப்படணுமா இல்லையா? நிச்சயமா கொடுக்கப்படணும். ஆனா சில நிகழ்வுகள்ல திருத்தங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்படுகின்றன. ரொம்ப அஃபென்சிவா ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலோ, மனம் புண்படுகிறபடி ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டாலோ நிச்சயமாக அது தலையிட்டு நீக்கப்படுகிறது. இந்த ஆட்சியும் இப்படி செய்திருக்கிறது. முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கூட முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பற்றி மிக கடுமையான வார்த்தைகள் சில பேர் பயன்படுத்திய போது அன்றைய அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்கள் தலையிட்டு அத்தகைய வார்த்தைகளை சபை குறிப்பிலிருந்து நீக்கி மீண்டும் அமைதி திரும்புவதற்கு ஓரிரு நிகழ்வுகளிலே உதவி இருக்கிறார். ஓரிரு நிகழ்வுகளிலே அவர் தலையிடாமல் அனுமதிக்கப்பட்டும் இருக்கிறது கடுமையான சொற்பிரயோகங்கள். ஆகவே இத்தகைய சொற்பிரயோகங்கள் அமளிக்கு வழிவகுக்கக்கூடியவை அல்லது விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படுவதற்கு இடமளிக்கக்கூடியவை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் அவர்கள் முடிந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள்கிட்ட தான் என்னுடைய கேள்வியும் கூட வைக்க விரும்புறேன். நேற்று இன்று 2 நாள் நடந்த நிகழ்வுகளை நீங்க முழுமையா பார்த்திருக்கீங்க. இன்று நடந்ததுல தேசிய முற்போக்கு திராவிட கழக உறுப்பினர்கள் அதீதமாக உணர்ச்சிப்பட்டு நினைக்கிறீங்களா, இல்லது அரசு தரப்பு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள நினைக்கிறீங்களா? அரசு தரப்பு தான் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்று நான் சொல்லணும். அவங்க ப்ரொவோகேட் ஆனதுக்கு காரணம் அதிமுகவில் பேசிய உறுப்பினர் பேசிய வார்த்தை தான். அதுல இருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனையை அந்த வார்த்தையை நீக்க வேண்டும் என்று தேமுதிகவினர் தொடர்ந்து குரல் எழுப்பினார்கள். நேற்றைக்கு தேமுதிகவினர் குரல் எழுப்பிய போது ஒரு வார்த்தையை நீக்கினாங்க. அதே போல இன்னைக்கும் நீக்கிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது. தொடர்ந்து தேமுதிக உறுப்பினர் பேசியிருப்பாரு, சட்டசபை சுமூகமா முடிஞ்சிருக்கு. சபாநாயகர் தான் சொன்னாரு இந்த வார்த்தை வந்து ஏற்கனவே 98 ஒரு பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது இருந்திருக்கு, வழக்கு இருந்ததுனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. இனிமே தொடராதீங்கன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அந்த பேசின உறுப்பினருக்கு. அதை மாதிரிலாம் தவிர்த்துருங்க, தொடர்ந்து நீங்க விவாதத்துக்கு போங்க சொல்லி இருந்திருக்காரு. இல்ல, அவர் காலையில பயன்படுத்திய வார்த்தை நீங்க கவனிக்கணும். இந்த சபையில் ஒரு முதியவரும் இருந்தார், ஒரு குடிமகனும் இருந்தார், சிட்டிசன் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன் என்றால் குடிமகன் அப்படின்னு தமிழ் படுத்தினார். அது தமிழ் படுத்தின பிறகுதான் இவங்க வந்து கோமனாங்க. வெறும் சிட்டிசன் விட்டுருந்தா கூட யாரும் அதை பெருசா நினைச்சிக்க மாட்டாங்க. இது வழக்கமா அதிமுக வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கோவப்படுத்தி வெளியேற்றுவதற்கான ஒரு வழிமுறையா கையாளுறாங்களோ எனக்கு சந்தேகமா இருக்கு. இது வந்து ஜாடமாடியா பேசுறதுங்கிறது வந்து புதுசு கிடையாது. திமுக கையாண்ட விஷயம் தான், அதிமுக கையாண்ட விஷயம் தான், எதிர்க்கட்சிகள் கையாண்ட விஷயம் தான், எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான். அது நாசுக்கா இருக்கும். ஒரு அரசியல் ரீதியா நாசுக்கா கையாளுறதுங்கிறது வேற, நேரடியா ஒரு தனி மனிதனை தாக்குவது என்பது வேற. நேற்றைக்கு சட்டமன்றத்தில் இதே போல தேவையில்லாம அமைச்சர் கோகுலேந்திரா பேசும்போது துரோகிங்கிற ஒரு வார்த்தையை தேமுதிகவினரை பார்த்து பயன்படுத்தினாங்க. அது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தேமுதிகவினர் தொடர்ந்து பிரச்சனை செய்த பிறகு அதை ஆய்வு செய்யறேன்னு சொல்லி ஒரு 5 நிமிடத்திற்கு பிறகு அந்த வார்த்தையை நீக்கினார் சபாநாயகர். அடுத்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அன்பழகனை பார்த்து பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்றாரு நீங்க பஃபூன்ங்கிறாரு, கோமாளிங்கிறார். ஆனால் அந்த வார்த்தையை நீக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பழைய குறிப்பை வேற காட்டுறாங்க. துரைமுருகன் பேசிருக்காரு. என்ன பேசிருக்காரு துரைமுருகன்னா, கோமாளி போல பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். நீ கோமாளின்னு சொல்லுவதற்கும் கோமாளி போல பேசக்கூடாதுன்னு சொல்லுவதற்கும் 1000 வித்தியாசம் இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் அந்த வித்தியாசம். பயன்படுத்துகிற விதம், பிரயோகப்படுத்துகிற விதம். நீ கோமாளின்னு சொல்றதுக்கும் கோமாளி போல பேசக்கூடாதுக்கும் ஒரு சின்ன உதாரணம் நீங்களே சொல்லிக் கொடுங்க, எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். சிவசங்கரன் கோமாளி போல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? நேரடியா உங்களை தான் குறிப்பிட. நீங்க கோமாளின்னு சொன்னா நீங்க கோமாளி போல பேசணும்னு சொன்னா ரெண்டு ஒரே பொருள் தானே. இதுல அப்படி கிடையாது. ஆண்டை பார்த்து நிகழ்ச்சியை நீங்க நடுநிலைமையா நடத்தணும்னு சொல்றது வேற, நீங்க அந்த கட்சிக்கு சார்பா இருக்கீங்கன்னு சொல்றது நேரே அக்யூஸ் பண்றது வேற. ரெண்டு வித்தியாசம். ரெண்டு ஒண்ணு தானே. நான் ஒரு கட்சி சார்பா செயல்படுறேங்கிற நடுநிலையா நடந்தீங்கன்னா நடுநிலை தவறீங்கன்னு மட்டும் தான் அர்த்தமாகுது. இன்னொரு கட்சிக்கு நேரடியா நீங்க சார்பா பேசுறீங்கன்னு சொன்னா ஒரு கட்சிக்கு ஆதரவாளர்னு கூட திமுக சொல்லி தரணுமா? அதே பேசியே வளர்ந்த ஒரு மாபெரும் கட்சி. அதுல நானே கேட்கிறேன், அர்த்தம் என்ன வெளிப்படையானதானே? நீங்க கோமாளித்தனமா நீங்க பேசுறீங்க. அந்த டெஸ்ட் 3 லைனை மட்டும் எடுத்து சொல்றாங்க. நீங்க துரைமுருகன் பேசியதுல இருந்து அவர் பேசிய அந்த 3 வரிகளை எடுத்து சொல்றாங்க. அது ஒட்டுமொத்தமாக என்ன விவாதம் வந்தது, அந்த விவாதத்தில் அவர் என்ன பேசினார் மொத்தமா சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். எப்பயுமே நீங்க அதை ஒரே ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் நீங்க கோமாளி போல பேசக்கூடாதுன்னு சொன்னாருங்கிற அந்த வரியை மட்டும் உங்களுடைய தொடர்ந்து நான் என்ன சொல்றேன், அதிமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடம் ஆகிவிட்டது. 1 வருடத்தில் தேர்தல் சந்திக்க போகிறார்கள். நாங்க தான் நாடாளுமன்ற தேர்தலில் முழுசா பிடிச்சோம், இடைத்தேர்தலில் பிடிச்சோன்னு சொல்றவங்க சாதனைகளை சொல்வதற்கு தான் இந்த சட்டசபை என்ன பயன்படுத்திக்கலாம். திருப்பி 4 வருடம் கழித்தும் இன்னும் எங்கள் தலைவர் கலைஞரையும் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தலைவர்களையும் குற்றஞ்சாட்டி பேசுவதா ஒரு சட்டமன்றம் நடக்குது? சட்டமன்றம் என்பது மக்கள் பிரச்சனைக்காக இருக்கிறது. நாங்க மக்கள் பிரச்சனை பேசலன்னா எங்களை நீங்க குற்றம் சொல்லி பேசுங்க. ஆனால் பேசுகின்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஆளுகின்ற அரசாங்கத்துடைய சாதனை சொல்ல தவறிவிட்டு
தொடர்ந்து எதிர்கட்சியை தாக்கி பேசுறாங்கன்னா அப்ப மட்டும் சரக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படி இந்த அரசு எந்த சாதனையும் செய்து உங்களுடைய கட்சியை சேர்ந்த உங்க கட்சியுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க பேசும்போது சபாநாயகருடைய நடவடிக்கையில தேமுதிக மீது சபாநாயகர் எடுத்த நடவடிக்கை குறுக்கிட விரும்பலன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த நடவடிக்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டாதான் அர்த்தம். நடவடிக்கையில் குறுக்கிட விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு கடுமையானது, அதை கொஞ்சம் லேசாக்கிங்க. அது வந்து அடுத்த கூட்டத்தொடருக்கும் சேர்த்துன்னு சொல்லும் போது அதை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்றாங்க. ஒரு திருத்தி தீர்மானம் வாசித்து திரு நத்தவிசாரணை வாசித்து முடிக்கிறார். ஆனா இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரைக்குமான இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் பண்ண போது அதுல குறுக்கிட விரும்பல ஏன் சொல்றாங்க? அப்ப அதுலயும் சேர்த்து கோரிக்கை இந்த தொடர் நீங்க மறுபரிசீலனை பண்ணலாம் சொல்லாமல. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தில் சபாநாயகர் எப்படி நடந்திருக்கிறாருங்கிறது நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம். இது ஒன்னும் பெரிய நான் தனியா வந்து சிவசங்கர் விலைக்கு தான் தெரியணும் இல்ல. தொடருக்கும் சேர்த்து இடைநீக்கம் பண்ணுவதை மறுபரிசீலனை பண்ணுவதில் கேட்கறீங்க. இந்த தொடருக்கு இடைநீக்கம் பண்ணதை மறுபரிசீலனை சொல்லி கேட்கலாமே. கேட்கறீங்க. சபாநாயகருடைய நடவடிக்கை என்பது தொடர்ந்து அந்த அவையுடைய மத்திய பகுதிக்கு வரும்போது என்னுடைய நடவடிக்கையை நீங்க குந்தகை விளைவிக்கிறீங்க, அதனால உங்களை நீக்கணும்னு சொல்லி எங்களையும் நீக்கிருக்கிறாரு, தேமுதிக நீக்கிறாரு. அப்படி நீக்குகிறது அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கை. ஆனா அது ரொம்ப கடுமை காட்ட வேணாங்கிறதா எங்களுடைய தலைவர். ஒரே விஷயம், உங்களுடைய தலைவர் அடிக்கடி குறிப்பிடுவது போல கடந்த முறை திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த போது அவர்கள் வந்து திரு ஸ்டாலினை அனுப்பி நானே போய் நேரடியாக வர சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெருமை காட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கோம். நீங்க இந்த முறை தேமுதிக மீது எடுத்த நடவடிக்கையை நாங்கள் குறுக்கிட விரும்பவில்லை சொல்லணும். அந்த நடவடிக்கை நாங்க வந்து ஏற்கல, அதே நடவடிக்கை நீங்க வாபஸ் சொல்லிருக்கலாம்ல. அதாவது நாங்க வந்து அங்க போய் பிரச்சனை நடந்ததும் அந்த இடத்துல சபாநாயகரை முற்றுகையிட்டதும் எல்லாரும் பார்த்த விஷயம். தேமுதிக நடவடிக்கை உங்களுக்கு உடன்பாடு இல்ல. நான் திமுகவா இருந்தாலும் தேமுதிகவா இருந்தாலும் சபாநாயகருடைய நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அவரை முற்றுகையிட்டு தீர்ப்பு கேட்பது அது அரசியலில் சகஜம், சட்டமன்ற ஜனநாயகம். நாங்களும் அது போல கேட்டிருக்கோம். அவர் எங்களையும் இது போல நீக்கியிருக்கிறார். நீக்குவது என்பது அப்பொழுது நடைபெற அவரை போய் முற்றுகையிடுவதற்காக நீக்குவது. ஆனால் அதை நீக்குவதை இன்னும் ரொம்ப கடுமை காட்டினதுனாலதான் அதை நாங்கள் முற்றுகையிட்டதற்காக அவர்கள் நீக்கப்பட்டார் என்ற பொருள்படி திரு சிவசங்கர் அவர்கள் கூறுவது தவறு. அவர்கள் சபாநாயகருடைய மேஜை அசைத்து அங்கிருந்த காகிதங்கள் எல்லாம் கீழே விழுந்தன. சட்டமன்றத்தினுடைய பாதுகாவலர் மார்ஷல் மாதிரி இன்னொரு அதிகாரி இருக்கிறார். அவர் அந்த மேஜை மீது ஏறி நின்று கொண்டு சபாநாயகருக்கு பாதுகாப்பாக இல்லாவிட்டால் அவர்கள் சபாநாயகரை நோக்கித்தான் அவர்களுடைய அந்த போக்கு இருந்தது. இரண்டாவது, சபை காவலர்களை தாக்கியதை அங்கே இருந்த பத்திரிகையாளர் மடத்தில் இருந்த பத்திரிகையாளர் நண்பர்கள் பலர் பார்த்தார்கள். ஆகவே அவர்கள் வந்து இன்னொரு அவை காவலருடைய அவருடைய தொப்பியை எடுத்து சபாநாயகர் மேல ஏற்கவே இல்லை. அதை ஏற்கல. இதே சபாநாயகர் மேல தொப்பி விட்டெறியப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் ஏற்கக்கூடியதல்ல. அது நான் நியாயப்படுத்தவில்லை. அதற்காக அவர் மீது உரிமைக்குழுவுக்கு அனுப்பி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருடைய சட்டமன்ற விடுதியிலே அவருடைய அறை பூட்டப்பட்டது. ஆகவே நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை முந்தைய ஆட்சியில் எடுக்கப்பட்டது. ஆகவே நான் இப்போது ஏதோ அவர் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிடுவது வழக்கம், அதனால் வெளியேற்றி விட்டார்கள் என்பது போல சொல்வது தவறு. மிக அநாகரிகமாக இன்றைக்கு தேமுதிக உறுப்பினர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. அநாகரிகமான அதாவது இது வந்து அந்த பின் விளைவை ரொம்ப விரிவா நண்பர் சொல்றாரு. பட் என்ன அது ரொம்ப கவலையா இருக்குன்னா, ஒரு இன்னொரு அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லை பயன்படுத்தி தனி மனித தாக்குதலில், அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் மீது தனி மனித தாக்குதலில் ஆளுங்கட்சி ஈடுபட்டது என்பதுதான் இவ்வளவு கலேவரத்திற்கும் காரணம் என்பதை நாம் அடிப்படையா பார்க்கணும். இப்ப அதை தவிர்த்திருந்தால் இது நிகழ்ந்திருக்காது. இது நிகழ்ந்தது சரியா தவறா என்று நம்ம அதிகம் வாதிக்கலாம், அது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அடிப்படையான விஷயம் அது. இப்ப ஆளுங்கட்சி பெருந்தன்மையுடன் இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க கூடாது. பயன்படுத்தினா ஆளுங்கட்சி தரப்புல இருந்து தலைவர்கள் அவங்களை கண்டிச்சிருந்தா இந்த விஷயமே முடிஞ்சு போயிருக்கும். அப்படி இல்லாம விட்டுவிட்டு அப்ப இதை மட்டும் பெருசாக காட்டுவது, அதனாலதான் எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. திட்டமிட்டு நாங்க இப்படி ஒரு சொல்லத்தான் செய்வோம், நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும், இல்லை என்றால் இப்படித்தான் கெட்ட பேர் வரும் என்பது போல செயல்படுகிறார்களோ என்கிற சந்தேகம் தான் வருது. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், ஆதி காலத்திலையும் இந்த மாதிரி சில நேரங்களில் தனி மனித சாடல்கள் நடந்தது உண்டு. உதாரணமாக நான் யோசிச்சு பார்க்கிறேன், அண்ணாவை பார்த்து இவர் டேஸ் ஆர் நம்பர்ட், மிக மோசமான வார்த்தை, யோசிச்சு பாருங்க. ஆனா ஷேக்ஸ்பியர்ல இருந்து சொல்றாரு அந்த காங்கிரஸ் தலைவர், உடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. எவ்வளவு கோவாவேசம் வந்திருக்கணும், அப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க 67 எண்ணிக்கையில.
ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட், என்னுடைய தப்படிகள் காலடிகள் கவனமாக எடுத்து வைக்கப்படுகின்றன என்று இன்னொரு ஷேக்ஸ்பியருடைய வார்த்தையை பயன்படுத்தினார். இத்தகைய பக்குவம் வேண்டும் என்பதை நான் மறுக்கல. ஆனால் அந்த முதலில் சொன்னதற்கு பாருங்க, உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன, எவ்வளவு மோசம். இப்ப அதே போல பெருந்தன்மையுடன் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அடிப்படையான விஷயம், தேவையற்ற இந்த சீண்டல்கள் இருக்கக்கூடாது. அதுவும் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வரவே கூடாது. நான் கேட்க விரும்புறேன், மக்களுடைய பார்வையில இது போன்ற சம்பவங்களை பார்க்கும்போது சில உணர்வுகள் வெளிப்படையாக எதிரொலிக்கும், சில உணர்வுகள் கமுக்கமா இருக்கும். மக்கள் தங்களுடைய உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்துவதில்லை. இது போன்ற பிரச்சனையில மக்களுடைய உணர்வுகள் வேறு மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கலையா? இல்ல, கட்டாயமாக இப்ப மக்களுடைய உணர்வுகள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் மிக 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 தலைமுடிவாக இன்னைக்கு அவங்க அதை உணர்கிறாருங்கிறதுல இப்ப மாற்று கருத்து இல்ல. நீங்க ஐயா அருணையா சொன்னாங்க, ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்துவதனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்படி வரம்பு மீறி எல்லை மீறி மிக கடுமையாக உணர்ச்சி வசப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதத்தை சட்டமன்றத்தினுடைய மாண்பை அதனுடைய சீர்குலைவினுடைய உச்சத்துக்கு கொண்டு சென்றார்கள் அப்படின்னா அருணையாவே சொல்றது பரம வேடிக்கையா இருக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு பாரம்பரியம் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஐயா சொல்றாங்க. இப்ப ஐயா கிட்ட கேட்கிறேன், நீங்க 2 வார்த்தை 1 வார்த்தை இப்ப நீங்க அதே அண்ணாக்கு சொன்னதை நான் ஒவ்வொரு அடியையும் அளந்துதான் வைக்கிறேன் என்று சொன்னார். உங்களுடைய எண்ணப்படுகிறதுனா நான் அளந்துதான் வைக்கிறேன்னு சொல்ற அந்த மாண்பு இருந்து பாத்தீங்களா, அதுதான் அந்த பாரம்பரியம் உள்ளதான் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம். இந்த 2 வார்த்தைக்காக பேரவைத் தலைவரை, அதாவது நீங்க உள்ள பேசப்படாத வார்த்தைகளே கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய பொதுக்கூட்ட மேடைகள்ல எழுத முடியாத வார்த்தைகள் அத்தனை வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. சிலர் அவதூறு வழக்கு தொடர்றாங்க, சிலர் வந்து நேரடி சந்திக்கிறாங்க, சிலர் மாற்று இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஆனா சட்ட சபையில் பயன்படுத்தப்படுவது போது பொய்ங்கிற வார்த்தையை கூட சட்டசபையில் பயன்படுத்த முடியாது, உண்மைக்கு மாறான பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாண்பு இருக்கணும்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசிட்டே போனோம். அப்படிங்கும் போது 2 கட்சிகளுக்கு ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தானே. நான் இன்னொன்னு சொல்லணும். இப்ப பாருங்க, நான் அண்ணாவுடைய உதாரணம் சொன்னேன். எதிர்கட்சியில் அதற்கு பொறுமையாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க பெருந்தன்மையோடு பொறுமையா பேசுறதுக்கு பதிலாக ஒரு மோசமான சொல்லாட்சி, எல்லாருக்கும் தெரியும் குடிமகன் என்கிற சொல்ல எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சிட்டிசனோட நிப்பாட்டி இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நண்பர் சொன்னது போல இதற்கு இந்த அர்த்தம் கொடுத்து இதுக்கு இதுதான் அர்த்தம் இப்படியும் மொழிபெயர்க்கலாங்கிற மாதிரி எல்லாம் வாதம் நடந்திருக்கு என்றால் இது என்ன நியாயம்? அப்ப அவங்க ஆவேசப்படுறாங்க. ஆவேசப்பட்டு அவங்க எந்த அளவுக்கு போனாங்க என்பதுல பிரச்சனை இருக்குங்கிறது அவரே சொன்னது போல கடந்த கூட்டத்தொடரில் திரு விஜயகாந்த் அவர்கள் நாக்கு துருத்தி காட்டினார். அவங்க எல்லாமே பார்த்தா வந்து முன்னாள் முதலமைச்சர் இல்லாட்டி எதிர்க்கு ஆளுங்கட்சி வருஷம் நாக்கு துருத்தி பேசும்போது இது வந்து ஒரு ரொம்ப அவைக்கு மரபுக்கு மீறி ஒரு செயலா பார்க்கப்படுது. 2 கட்சியும் அப்படி செயல்படுறாங்க அவருடைய பார்வை. உண்மைதாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எதிர்கட்சிகளுக்கும் பொறுப்புணர்வு இருக்கிறது, அவங்களும் பதமாக கவனமாக பேச வேண்டும். எனக்கு இதுல மாற்று கருத்தே இல்ல. நான் என்ன கேட்க விரும்புறேன், இவங்களை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கூடுதல் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். இதுதான் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அப்படி இல்ல, இங்க விஷயம் தலைகளா இருக்குங்கிறேன். நீங்க குறிப்பிட முடியல. அதாவது ஆளுங்கட்சி என்பது அந்த சபையை ஒழுங்கா நடத்தி போக வேண்டியது அவங்க கடமை. அவங்களுக்கு தான் இது பெருமையை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனா நேற்றைக்கும் துரோகிங்கிற வார்த்தை, கோமாளிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது அவங்க தான். இன்னைக்கு சிட்டிசன் குடிமகன் தமிழ் மொழிபெயர்ப்பு கொண்டு வந்தது அவங்க தான். ஒரு கோமாளிங்கிற வார்த்தையை யார் வேணாலும் பயன்படுத்தலாம், அது வந்து அவையில வந்து அநாகரிகமான வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டா நான் மாண்புமிகு கோமாளி தலைவர் அவர்களையும் பேசினா அதை விட்டுருவாங்களா? இன்னைக்கு கூட நான் பேசியிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற கடமையை முழுமையாக செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இன்னைக்கு வேற மாதிரி முடிவு எடுத்துட்டீங்க. வேற மாதிரி இல்ல, நாங்க தொடர்ந்து அப்படிதான் முடிவு எடுத்தோம். நேற்று எங்களுடைய உறுப்பினர் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பேசுவதாக இருந்தது திராவிடமணி. அவருடைய தொகுதியிலே ஒரு ஆட்கொல்லி புலி ஒரு பெண்ணை கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக அங்கே ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒட்டி பொதுமக்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அதை வாபஸ் வாங்கணும் பேசுவதற்காக வந்து காத்திருந்தார். ஆனால் அவரை பேச விடாமல் அதற்கு முன்பாகவே இந்த கோமாளிங்கிற வார்த்தையை போட்டு பிரச்சனையை கிளப்பி எங்களை வெளியேற்றுவதற்கான வழியை தான் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு தேமுதிக வெளியேற்றி இந்த சபை கூட்டத்தொடர் முழுவதும் கூட்டத்தொடர் முழுவதும் எதிர்கட்சியே இல்லாம தான் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு கூட்டத்தொடர் நல்லா பாக்குறீங்க. எதிர்கட்சிகளே இருக்க 2006 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2006 வந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்த விதம் பற்றி பேசுவதற்காக
அதிமுக உறுப்பினர் எழுந்தபோது அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றினார்கள் பத்தி பேசக்கூடாது, சப்ஜுடி செஞ்சு சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதம். உள்ளாட்சி தேர்தல் முறையில் நடந்திருக்கிறா அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனா அவங்களை அனுமதிக்காம அப்போது இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, அப்போது இருந்த சபாநாயகர் வெளியிட்டார். இதே மாதிரி விஷயங்களை இவங்க பண்றாங்க. உங்களுக்கு எது வசதியா இருக்கிறதோ அதை தவிர வேறும் பேசக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க. அவர்களுக்கு எது வசதியா இருக்கிறதோ அந்த 2006 அவையில இருந்தவனா. அதனால நான் சொல்றேன், வெறுமனே தேர்தலை குற்றம் சொல்வதற்காக வெளியேற்றவில்லை. அவர்கள் அவை நடவடிக்கைக்கு மாண்புக்கு மீறி நடந்துகிட்ட காரணத்தினால தான் வெளியேற்றப்பட்டார்கள். ஏற்கனவே இதே பொள்ளாச்சி ஜெயராமன் இன்னைக்கு பேசினவர் ஏற்கனவே காய்கறி மாலையை போட்டு வந்து சட்டமன்றத்துக்குள்ள டான்ஸ் ஆடினவர். இதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம். நாங்க ஒன்றும் மாலை போட்டது எல்லா வேலையும் பண்ணிருக்கோம். இத்தகைய வார்த்தை பிரயோகங்கள் ஏற்கவில்லை என்று நான் மீண்டும் 3வது முறையாக திரும்பவும் சொல்லுகிறேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இதே 2006ஆம் ஆண்டு அவர் குறிப்பிட்ட ஆட்சியில ஒரு முறை எனக்கு மிக வேண்டியவர் எனக்கு நன்கு அறிமுகமானவர் அன்றைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அவர் ஆளுங்க எதிர்க்கட்சி உறுப்பினர் கலைராஜனை பார்த்து விரும்பத்தகாத மட்டுமல்ல அந்த சபைக்கே ஒவ்வாத வார்த்தைகளை, மிக தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். இது வந்து அப்போது சபை குறிப்பு பக்கத்தில் இருந்த சபை குறிப்பில் ஏறியது பிறகு எடுத்திருக்கலாம். நல்ல மைக்ல வந்தது, மைக்ல வராத வார்த்தைகள் உங்களுடைய காதல ஏறி இருக்கும். சபை குறிப்பில் ஏறி இருக்குமா? நாங்க சபை குறிப்பில் ஏறக்கூடிய வாய்ப்பு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம நிறைய பேர் அறிந்த விஷயம் தான். ஆனா வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு மற்ற தலைவர்கள் பேசக்கூடிய விஷயமோ இல்லாட்டி திரு கலைராஜனை பார்த்து திரு துரைமுருகன் பேசிய விஷயமோ சபை குறிப்பில் ஏறிய விஷயம் கிடையாது. அப்படி பார்த்தா வரிசையில பின்னாடி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. 2 கட்சி உறுப்பினருமே அவங்க நிறைய விஷயம் வந்து நிறைய கோஷங்கள் எழுப்பி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பதிவேற்ற முடியுமா? என்ன எது பதிவுல இருக்கும் பதிவுல இருப்பது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நான் இப்போது யாருடைய பேச்சையும் அவருடைய ராஜுடைய பேச்சை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் நான் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன், சில உறுப்பினர்கள் சில பிரச்சனைக்குரிய கருத்துக்களை பேசுகிறார்கள், வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று. ஆனால் இது ஏதோ முதல் முறையாக நடைபெறுகிறது, இந்த கூட்டத்தொடரிலே தான் நடைபெறுகிறது, இந்த ஆட்சியின் போதுதான் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது முழு உண்மை அல்ல. இதற்கு முன்பு போன ஆட்சியிலும் நடந்திருக்கிறது. அதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில உறுப்பினர்கள் கட்டுப்பாடு இல்லாத வகையிலே அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆரை பார்த்து தனிப்பட்ட முறையிலான வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நான் அந்த அவையில் கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு என்பதை வச்சுக்கிட்டு இந்த காலத்திலையும் செய்வதை நியாயப்படுத்தக்கூடாது. தயவு செய்து பழைய அநாகரிக போய் ஒரு புதிய நாகரிக வரட்டு சபையில நான் கேட்டுக்கொள்ள. 2வது விஷயம், உன்னோட நண்பருடன் நான் ஒன்றை மாறுபடுறேன். மக்களுடைய உணர்வுகளை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார்கள் எம்எல்ஏக்கள். சில நேரங்களில் சில நாகரிகமான செயல்கள் மூலமும் வெளிப்படுத்த முடியும். இப்ப காய்கறி மாலை போட்டு வந்ததை தப்புங்கிறாரு இவரு. விலைவாசி உயர்வு இப்படி இருக்கிறது என்பது ஒரு எம்எல்ஏ காய்கறி மாலை போட்டு வர்றது என்ன தப்பு? இதுதான் உள்ள சிக்கல். இல்ல அப்படி ஆரம்பிக்கும் போது பிரச்சனை. நாளைக்கு டாஸ்மாக் கடை இருக்குங்கிறதுனால ஒருத்தர் வந்து பாட்டில் எல்லாம் மாலை போட்டு வருவாரு, இன்னொருத்தர் வந்து சிகரெட் எல்லாம் மாலை போட்டு வருவாரு. இப்படி அதாவது நான் வந்து என்னுடைய உணர்வு வெளிப்படுத்தி போகும்போது பிரச்சனை இல்ல வந்து உங்களுக்கு பேசுவதற்கான திமுகவோ மார்க்சிஸ்ட் உறுப்பினரோ மாநிலம் முழுக்க டாஸ்மாக் திறந்து வைப்பதை கண்டித்து ஒரு மாலையை போட்டு ஒரு பாட்டில் மாலை போட்டா நீங்க சொல்லுவீங்க, நீங்க உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த சொல்லுங்க. நான் குடிக்கல, நான் வந்து என்னுடைய உணர்வு வெளிப்படுத்த, உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான விதம் வாதம் பொதுவாக பேச்சுக்கள் தான். ஆனால் சில நேரங்களில் சில அடையாளபூர்வமாக சில செயல்களை செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஒரு விலைவாசி அது சில நேரங்களில் காய்கறி வந்து விண்ணுக்கு பறக்கிறது, அதை காட்டுவதற்காக ஒரு காய்கறி மாலை போட்டு வந்து அது ஒரு அவைக்கு சில பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கிற மாதிரி அது சொல்ற எடுத்துட்டு வர பொருட்கள் ஆயிரமாக நாளைக்கு மாற்ற பயன்படுத்தப்பட்ட காய்கறியில புத்தகத்தை தூக்கி வீசுனது எத்தனை பிரச்சனையா இருக்கிறது. அந்த காய்கறி மாலையா இருந்தால் பிரச்சனை இல்ல, அந்த காய்கறி எரியப்பட்டால் மிகப்பெரிய விபரீதத்தை உண்டாகி பொறுத்தது. இப்ப அவர் ஆவுடையப்பன் அனுமதிக்கல. ஆனா திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள், திரு PR சுந்தரம் அப்போது எம்எல்ஏவாக இருந்த போது ரேஷன் கடையில் இந்த பொருள் இருக்கு, வேற இன்னொரு இடத்துல இந்த பொருள்லாம் இருக்குன்னு சட்டசபையில கொண்டு வந்து காட்டி இருக்கிறார். அது பேரவைத் தலைவருடைய அணுகுமுறை பொறுத்தது. மரபுகள் இருக்கு. உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்துக்கள் நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயா, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மாண்பை
போற்றி பாதுகாப்பதிலே மாண்புமிகு மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அரசு மிக கண்ணியமாக மிக கட்டுப்பாட்டோடு அந்த மரபுகளை பாதுகாக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோழமை கட்சிகளோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ மாண்பை மரபை ஒருபோதும் மயில்வதில்லை. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தேசிய முற்போக்கு திராவிட முற்போக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் அவையினுடைய கண்ணியத்தை மாண்பை மரபை உணர்ச்சி வசப்பட்டு சீர்குலைத்திருக்கிறார் என்பதை இப்ப நம்முடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கே தெரியும், கடந்த முறை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய இருக்கை பற்றி பேசி ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி உடனடியாக ஒரு அமைச்சர் பதவிக்கெல்லாம் மாற்றப்பட்டார், அமைச்சர் பதவியெல்லாம் வழங்கப்பட்டது உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக இந்த விஷயங்கள் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு உறுப்பினர் ஒரு மாதிரி பேசினாலும் கூட மக்களுடைய பார்வை இது என்ன மாதிரி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. சட்டசபையை மக்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் இது போன்ற பிரச்சனைகள் பற்றி என்ன நினைக்கிறார்கள், மக்களுடைய பார்வை என்ன, இப்போது பார்க்கலாம். சட்டசபை அமளிக்கு காரணம் ஆளுங்கட்சியே என்று 56% மக்களும், எதிர்க்கட்சிகளே என்று 15% மக்களும், இரண்டு கட்சிகளுக்குமே இந்த பொறுப்பு உண்டு என்று 29% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளே இதுபோன்ற அமளிகளுக்கு காரணம் என்று 15% மக்களும், இரு கட்சிகளுக்குமே இந்த பொறுப்பு உண்டு என்று 29% மக்களும், ஆளுங்கட்சிக்கே கூடுதல் பொறுப்பு என்று 56% மக்களும் தெரிவித்தார்கள். மக்களுடைய பார்வையில் அருணன் குறிப்பிட்டது போல 150க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அசுரபலம் கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கு நிச்சயமாக நிதானமாக இந்த சபையை வழிநடத்தி செல்ல வேண்டிய, இந்த சபைக்கு முன்னுதாரணமாக செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதுதான் மக்களுடைய பார்வையில் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. ஆய்தலுக்கு நீட்சிக்கு உங்களிடம் அன்போடு வரவேற்க நண்பர்களே. முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு அவசியமா அல்லது அரசியலா என்ற தலைப்பில் இன்றைய ஆய்தலுக்கு நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கான காரணம், தமிழக அரசியல் வரலாற்றில் எனக்கு நினைவிருந்தவரை முதல் முறையாக ஒரு கட்சி தங்களுடைய முதல்வர் வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்திக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வட மாநிலங்களில் இந்த பிரச்சனை இந்த விஷயம் பல மாநிலங்கள் வழக்கமாக இருந்தாலும் கூட தமிழகத்தில் முதல் முறையாக நடக்கிறது. பல கட்சிகளுக்கு அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் இருந்தவரை எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்கிறவரை ஜெயலலிதா, கருணாநிதி இருக்கிறவரை கருணாநிதி என்று ஒவ்வொரு கட்சி, விஜயகாந்த் தேமுதிக விஜயகாந்த், ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த கட்சியுடைய தலைவர்கள், அந்தந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவது வழக்கமாக இருந்திருக்கிறது. அறிவிக்காமலேயே முதல்வர் வேட்பாளர் யார் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயமா இருக்கும். முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய முதல்வர் வேட்பாளர் என்று திரு அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்திருக்கிறது. இது தேசிய ஜனநாயக கூட்டணி, பாமக ஏற்கனவே இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அவர்களும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டசபை தேர்தலை சந்திக்கும் போது எங்களுடைய கூட்டணி சார்பாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்துட்டு தான் சந்திப்போம் சொல்றாரு. ஒரு கல்ச்சர். கடந்த 2009 பாராளுமன்ற தேர்தலும் 2014 பாராளுமன்ற தேர்தலும் பாஜக பிரதமர் வேட்பாளர் அறிவித்துதான் சந்தித்தது. 2009 அத்வானி அறிவித்தது, 2014 நரேந்திர மோடி அறிவித்தது. அதே போன்ற கல்ச்சர் இன்று நாடு முழுக்க பரவி இருக்கிறதா? முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆய்தலுக்கு நீச்சல் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல பாரதிய ஜனதா சேர்ந்த பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன். நான் திரு பாலுட்ட கேட்க விரும்புகிறேன். இது ஒரு யாரு அப்படின்னு அடையாளப்படுத்தி ஒரு நபரை படுத்தின ஒரு அப்சர்வேஷனுக்கான வாய்ப்பை மக்களுக்கு வழங்குகிறது என்றாலும் கூட, பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே ஒன்று அது ராமதாஸாக இருக்க முடியும் அல்லது அன்புமணி ராமதாஸ் இருக்க முடியும். இவங்க 2 பேர்ல யாராவது தான் இருக்க முடியும். தெரிஞ்ச விஷயத்துல அவர் இயல்பாகவே முன்னெடுத்து செல்ல முடியுமே, ஏன் இந்த அறிவிப்பு? அதாவது நீங்கள் துவக்கத்தில் சொன்னதை போன்று அரசியலா அவசியமா என்று சொன்னீர்கள். தமிழக அரசியலுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்பது அவசியம். இன்னும் சொல்ல போனால் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்காக திராவிட இயக்கம் துவங்கப்பட்டது. ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்து விட்டார்கள். ஒரு முறை ஒரு அதிமுகவோ திமுகவோ வீழ்த்தப்படுகின்ற பொழுது அந்த கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் மன்றத்திலே முதல் ஒரு குரலாக ஒலித்து, அதற்கு மாற்று என்பது இயற்கையாக திமுகவோ அதிமுகவோ அந்த இடத்தை பிடித்து விடுகிறார்கள். எனவே இந்த இரண்டையும் மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தமிழகத்தில் திமுக அதிமுக இல்லாத ஒரு புதிய அரசியல், புதிய ஒரு ஆட்சி முறை வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம். யார் இந்த ஆட்சியை நடத்துவார்கள் என்ற கேள்வி வாக்காளர்கள் மத்தியில் எழும். அப்பொழுது தேர்தல் நெருங்குகின்ற பொழுது உங்களுக்கே தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு அண்ணா இறந்த பிறகு யார் அடுத்த தலைவராக வருவாங்க யாருக்குமே தெரியாது வந்தது.
கருணாநிதி தன்னால் எமர்ஜ் ஆனார். அதே போல அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட போது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவாரான்னு யாருக்குமே தெரியாது, தன்னால் எமர்ஜ் ஆனார். எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த இடத்துல யார் வரான்னு யாருக்குமே தெரியாது, ஜெயலலிதா தன்னெழுச்சியாக முன்னெடுத்து வந்தார். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் காலமும் மக்களும் தீர்மானிக்கிறார்கள். ஆனா முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுட்டு போறது எங்க கட்சிக்கான முதல்வர் வேட்பாளர் இவர் அப்படின்னு இந்த எந்த கட்சியுமே அறிவிச்சது இல்ல. 1000 முதல்வர் வந்துட்டாங்க, யாருமே அறிவிச்சது இல்லையே. அதாவது இன்னும் சொல்ல போனால் இது விகிதாச்சார வாக்கெடுப்பின் பொழுதுதான் இந்த பிரச்சனையே வரும். நேரடியாக முதல்வரையோ பிரதமரையோ நாம் தேர்வு செய்வதில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்த பிறகு அவர்கள் தலைவரை தேர்வு செய்கிறார்கள். இது போன்ற சூழல்கள் என்பது நடக்கிறது. ஆனால் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார்கள், எப்படி இவர்கள் ஆட்சி செய்வார்கள் என்ற சிந்தனை மக்கள் மத்தியில் முதலில் வந்தாக வேண்டும். இன்றைக்கு திமுகவை எடுத்துக்கொண்டால் கலைஞர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார், அண்ணா திமுக ஜெயலலிதா. ஆனால் நாங்கள் அந்த இடத்தில் அமர்வோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தெளிவான ஒரு நோக்கம், எங்களுடைய செயல் திட்டம் என்ன என்பதை மக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் யார் இதை வழிநடத்துவார்கள், யாரால் முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது எங்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தபோது மிக சிறப்பாக செய்திருக்கிறார். லட்சோப லட்ச இளைஞர்களுடைய ஆதரவோடு இன்றைக்கும் பல தரப்பில் இருந்து வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. தைரியமான ஒரு முடிவு. நீங்கள் சொல்ல வேண்டுமானால் என்னங்க தைரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்பிக்கையோடு இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். மக்கள் மனதை மாற்ற முடியும், மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு தன்னம்பிக்கையோட கேள்வி அதுதான். மக்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்க இயல்பிலேயே முதல்வர் ஆயிர போறீங்க, முதல்வர் வேட்பாளர் இல்ல, முதலமைச்சராகவே ஆயிரலாம். மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே நான் முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்தல் எதற்காக அப்படிங்கிறது அதுதான் நான் மீண்டும் சொல்லியிருக்கேன். பல தருணங்களில் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், திமுக அண்ணா திமுக மாற்றாக பல சூழ்நிலைகளில் அரசியலில் மக்கள் தேர்தலில் நின்றிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது நிற்கிறார்கள் என்று சொன்னால், கடைசி கட்டத்தில் திமுகவிடம் சீட்டு பேரம் நடக்கும், கொடுக்க மாட்டார்கள். திரும்பி வெளியிலே வைகோ போன்றவர்கள் எல்லாம் நான் தனியாக நிற்கிறேன் என்று சொல்வார்கள். அப்பொழுது திமுகவுக்கோ அண்ணா திமுகவோ மாற்றாக ஒரு அரசியலை எங்களையும் சொல்றாங்க, முன்னாடியே சொல்லிருக்கோம் மாறி மாறி. அப்படி பார்க்கின்ற பொழுது 1.5 ஆண்டு காலத்துக்கு முன்பாக திட்டமிட்டு இந்த இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தலைமை வேண்டும், அதற்கு ஒரு இயக்கம் வேண்டும். எல்லோரும் வாழ்ந்து பேசும் என்று சொன்னால் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது அதற்கான வாய்ப்பே உருவாகாமல் போய்விடும். இன்னும் சொல்ல போனால் நடைமுறை சிக்கல், இதை தவிர்க்க வேண்டும். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திமுக அண்ணா திமுக இல்லாத இயக்கங்களை நாங்கள் அழைக்கிறோம். இருதரம் கூப்பி இந்த மாற்றத்தை நாங்கள் நிகழ்த்துவோம் என்று நம்புகிறோம். எந்த கட்சி வருங்கிற நம்ம விவாதிப்போம். பேராசிரியர் ராஜலட்சுமி, பாஜகவுடைய கூட்டணியில் இருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஏற்கனவே கடந்த முறை நம்ம கழித்த பேட்டிலே திரு ராமதாஸ் சொல்லியிருந்தாரு, கூட்டணியில் நாங்க இருக்குமா இல்லையாங்கிறத நீங்க பாஜக தான் கேட்கணும் சொல்றாரு. இப்பயும் கூட கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு தான் சொல்ல. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து விட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று உங்களுடைய அகில பாரத தலைவர் திரு அமித்ஷாவே சொல்லியிருந்தார். இப்ப ஒரு கூட்டணி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கார். அப்ப இவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளரா? இது ஒரு நல்ல கேள்விங்க. அவரு ஆக்சுவலா நீங்க இதை பாத்தீங்கன்னா இது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி. அவரு அன்புமணி ராமதாஸை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பெல்ட்ல எல்லாம் ஓட்டு இருக்கு, உண்மையாவே அது ஒரு சாதி ரீதியான கட்சி என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நார்த் பெல்ட்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, ஓட்டு பேங்க் இருக்கு. நீங்க பல முறை போய் கார்லயும் தேர்லயும் போய் அதாவது நாங்கள் எல்லாரும் தேமுதிக வைகோ எல்லாரையும் தாங்க சேர்த்து வச்சிருந்தோம். உங்க கட்சி எல்லா கட்சியும் தான் சேர்த்து நாங்க பெரிய கூட்டணி சாதி கட்சிகளும் சரி சாதி இல்லாத கட்சிகளும். அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க 2 பேரும் இருக்காங்க. அதான் ஏற்கனவே அவர் அன்புமணி ராமதாஸ் அதான் சொல்லியிருக்காரு, திராவிட கட்சிகள் ரொம்ப கெடுத்து விட்டன, அவர்களுக்கு மாற்றாக வர வேண்டும் என்றார். மாற்றாக இவர்கள் மட்டும் எப்படி வர முடியும்ங்கிறத ஒரு கேள்விக்குறி. இது எதற்காக இப்படி திடீர்னு இது ஒருவேளை அந்த கட்சிக்கு வாரிசை கரெக்டாக இனங்காட்டுகிறார்களா என்ற ஒரு விஷயம். அந்த கேள்வி எழவே இல்லையே. இல்ல இல்ல, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் அடுத்த அடையாளம் காட்டுறோம். அதுல இங்க குழப்பமே இல்லையே. முதல்வர் அறிவிச்சுதான் கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்லையே. அது அப்படி சொன்னீங்கன்னா இது ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு கட்சின்னா ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் இருப்பார்கள், அவர்கள் விஷயங்களையே காமிப்பார்கள், அவர்களே முன்னிலைப்படுத்துவார்கள் என்பது அந்த கட்சி முடிவு செய்தாலும் இது ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோபிநாத் முண்டே இறந்தவுடன் அந்த தொகுதியில எம்பியாக நிறுத்தப்பட்டது வெற்றி பெற்றது யார்? தெரியாது. கோபிநாத் முண்டேவுடைய மகள்
அதாவது அந்த நேரத்துல எல்லா கட்சிகளும் அந்த நேரத்துல ஓட் பேங்க் எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒருத்தர் இறக்கும் போது வருவதற்கும் ஒரு கட்சியில மொத்தமாக குடும்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கும் கட்சி தானுங்க, குடும்பம் கிடையாது. கோபிநாத் முண்டை இருந்தார், எங்களுக்கு மிகப்பெரிய தலைவர், நல்ல பாராட்டம் போட்டுறோம், நாங்க எல்லாம் செய்யறோம். அடுத்தது யாருன்னா அந்த ஊர்ல இரண்டாவது பெரிய ஆளா யாருக்காலும் அவங்க சொல்லாம அவருடைய இளம் மகள், ஒரு சின்ன பொண்ணு, அவங்களை கொண்டு வந்திருக்கேன். மகாராஷ்டிரால அவங்க அமைச்சரா இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு மத்தியில் எம்பியா இருக்கிறாங்க. இதுல என்ன வாரிசு இல்லையா? அது வேறங்க, மோடி மட்டும் தான் சொல்லுவீங்களா? அதாவது அது வாரிசு, அது வேற விஷயங்க, இது வேற விஷயம். யஷ்வந்த் சின்ஹாவுடைய மகனுக்கு சீட் கொடுக்கப்பட்டது. யஷ்வந்த் சின்ஹாவுடைய மகனுக்கு சீட் கொடுக்கப்பட்டது. அது அவர்கள் கட்சியில் உழைத்திருக்கிறார்கள், அதுக்காக சீட்டு கொடுத்துருக்காங்க. இருங்க நான் இது சொல்றேன், இதுல வந்து ஹிடன் அஜெண்டா என்ன இருக்குன்னு பாக்கணும். இப்ப வந்து அவங்களுக்கே தெரியும் நம்ம ஒன்னும் ஆட்சியை பிடிக்க போறது இல்ல, அதுல முதலமைச்சர் கேள்வி வர போறது இல்ல. ரொம்ப தவறானது, ஜனநாயக ரீதியில நடந்திருக்குன்னு எனக்கு புரியலங்கிறீங்க. எங்க கட்சியில ஆட்சியை பிடிக்க போறாங்க, தவறுங்க. இப்படி சொல்லலாம், அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்க. அவங்களுக்கே தெரியும் ஆட்சியை பிடிக்க, இது ரொம்ப மோசமானது. இது அவங்களோட விமர்சனம் தான். நீங்க வந்து அதிமுக திமுக வராது நீங்க சொல்றீங்களா, அது மாதிரி அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அதாவது அவங்க அவரவருக்கு அவர்களுடைய பலம் தெரியும் நிச்சயமா, அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால இன்னைக்கு எதுக்கு இது மாதிரி ஒரு இதுன்னா, அதாவது ஒரு அவர் சொல்லியிருக்காரு, ஆனா இது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சுனாமி வந்து டெல்லியில, அது மாதிரி அடுத்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டுல சுனாமி வரப்போகிறது. கனவு கூட கண்டிருக்காது ஆம் ஆத்மி கட்சி தங்களை இப்படி தொடை தெரியும், கனவு கூட கண்டிருக்காது. ஆம் ஆத்மி கட்சி பெரிய கட்சியா வரலாம், ஜெயிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. இப்படி வந்து அங்க ஒரு விஷயம் சாத்தியமா இருக்கும் போது தமிழகத்தில் ஏன் சாத்தியமான, இது ஒரு சாதாரண முயற்சி தானே. இவர் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் ஏற்கனவே இருந்துட்டு இருக்காரு. அவர் அப்பதான் ஊழலை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணி புதுசா வந்திருக்காரு ஒரு தலைவர், ஊழலை எதிர்த்து அவர் ஒரு பரப்புரை பண்ணி அவர் வந்திருக்காரு. அது வேற விஷயங்க. தமிழ்நாட்டு சிச்சுவேஷன் வேற. தமிழ்நாட்டில் சிச்சுவேஷன்ல திராவிட கட்சிகள் ரெண்டும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அப்பவே முன்னையே வந்து ராமதாஸ் சொன்னாரு, முதலில் பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகும், அடுத்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2011 ஆகும். அதெல்லாம் வந்து இது போயிடுச்சு. அதே மாதிரி இப்பவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, அதுக்கு நாங்க வந்து இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவோட நீங்க முதல் முறையா கூட்டணி வச்ச போது நினைவு என்னுடைய ஞாபகம் சரியான 91 நான் நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக சேர்ந்து பாண்டிச்சேரியில ஆளுக்கு பாதி ஆட்சி காலம் கூட்டணி வச்சீங்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் பாண்டிச்சேரி ஆட்சிக்கு வரவே முடியல. எங்க வந்து அதிமுக பாமகவும் ஆட்சியை பகிர்ந்து கொள்ளும் என்று பேச்சு வந்ததோ அந்த பாண்டிச்சேரியில உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டருடைய பாண்டிச்சேரியில ஆட்சிக்கு வர முடியல. இங்க வந்து அதை விட கம்பேர் பண்ணா அந்த அளவுக்கு ஒரு பலம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல இங்க முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, பாண்டிச்சேரிக்கு முதல்வர் வேட்பாளர் வரல, முதல்வர் வரல. அப்ப உங்களுடைய பலத்தை நீங்கள் அதிகமாக மதிப்பிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்ல. நாங்க 89 அந்த இயக்கம், எங்களுடைய இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 25 ஆண்டுகள் ஆகுது. இந்த 25 ஆண்டுகளில் பல துரோகங்கள், பல வெற்றிகள், தோல்விகள் பலவற்றை கண்டிருக்கிறோம். எனவே அன்றைக்கு புதுவையிலே நடந்த நிகழ்வு மீண்டும் நடந்து விடுமா என்று சொன்னால், அன்றைக்கு 89 ஆரம்பிச்சு 99 2 ஆண்டுகள் நாங்கள் கொஞ்சம் அதிகப்படியாக கூட யோசித்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய நாடி துடிப்பை, தமிழகத்தினுடைய அரசியலை எதிர்காலத்தில் நிகழ்வு ரொம்ப இளமையான கட்சியா இருந்தாலும், ரொம்ப சின்ன அனுபவமா இருந்தாலும் கூட அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, பாண்டிச்சேரியில உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு, உங்களுடைய ஓட் பேங்க் வந்து சால்டா இருக்கக்கூடிய இடம் சொல்லிட்டு நீங்க அந்த எண்ணத்துல நீங்க வந்து ஆட்சியை பந்து உள்ளது. அதிமுக தயாரா இருந்தது, இதே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அதுக்கான உடன்பாடுல கேட்டு இருந்தாங்க. அங்க சாத்தியமாகாத விஷயம் இவ்வளவு பறந்துபட்டிருக்கக்கூடிய ஒரு தமிழகத்துல வட மாவட்டங்களை தாண்டின பெரிய செல்வாக்கு நிரூபிக்க முடியாத நிலைமையில இது எப்படி பொருந்துங்கிறது அவங்களுடைய முதல்ல வந்து இடஒதுக்கீடு என்ப பிரச்சனை வந்து தமிழகத்தை மையப்படுத்தி ஆரம்பித்து, தமிழகத்தில் வந்து இடஒதுக்கீடு என்பதையும் அந்த 20% மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பதையும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை நடத்தி, அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் புதுச்சேரி, அதிலும் இந்த நிலை நமக்கு நீடிக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த முடிவை எடுத்தோம். அதில் தோல்வி நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். நீங்கள் சொல்வதை போன்று இல்ல, நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து அதற்கு நியாயம் கற்பிக்க நாம் விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது ஒரு வெற்றிடம் ஒன்றை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். அதிமுகவை பொறுத்தவரையில் ஜெயலலிதா அவர்களுடைய சிறை சென்றதற்கு பிறகு இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி செய்து இருப்பது மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு முதலமைச்சராக இவர் செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு காரியம். எவ்வளவு காலங்களுக்கு மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே அடுத்து வரக்கூடிய தேர்தலின் போது ஓ பன்னீர்செல்வத்தை முன்னிலைப்படுத்துவார்களா அல்லது வேறு நபரை பண்ணுவார்களா என்பது அதிமுக பிரச்சனை. ஒருவேளை திமுக அந்த மாதிரி ஒருவேளை திரு அன்புமணி ராமதாஸ் வந்து முதலமைச்சராகவே ஆயிட்டாருன்னா டாக்டர் ராமதாஸ் நிலைமை என்ன? அவர் என்ன செஞ்சுருவாரு? அவர் வந்து பங்கேற்க மாட்டாரா? அவர் அறிவுரை வழங்க மாட்டாரா?
ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தாலும் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அறிவுரை வழங்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய விஷயம் வந்து அதிமுக பொதுச்செயலாளருக்கு இருக்குது. அது மாதிரி இப்ப உங்களுடைய கட்சியுடைய நிறுவனர் வந்து எந்த பொறுப்புலையும் இல்ல, அவர் பின்னாடி வழிகாட்ட போறாரு. ஒரு செய்தி, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்தியிலே அமைச்சராக இருந்த பொழுது கலைஞர் அவர்களும் இங்கே இருந்தார். திமுகவை சார்ந்தவர்களும் மற்ற பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்களும் மத்தியிலே அமைச்சராக இருந்தார்கள். 5 ஆண்டுகளில் மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட ஒரே மத்திய அமைச்சர் என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தனித்துவத்தோடு செயல்படக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க. நாங்க சொல்றோங்க, இன்னைக்கு சொல்றோம், நீங்க சொல்லுங்க, நீங்க சாதாரணமா சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் சொல்றோம் 108 ஆம்புலன்ஸையும் அல்லது இங்க இருக்கக்கூடிய புகையிலை ஒழிப்பையும் நாங்கள் முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற்று இருக்கிறோம். மக்கள் மனதில் இன்றைக்கும் பேசப்படுகிறது. தங்க நாற்கர சாலையை கொண்டு வந்தது டிஆர் பாலு தான் சொல்வார். இது அது இல்ல, அது வாஜ்பாய் கொண்டு வந்தது இவர் விரிவுபடுத்துகிறார். நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்க சொல்றோம், இளம் வயதில் கல்வியோடு தகுதியோடு நல்ல ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். தமிழ்நாட்டில் இந்த அண்ணா திமுக நீங்க பெரிய கட்சி உங்களுடைய கூட்டணியில நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு தான் போக சொல்லி அமித்ஷா சொன்னாரு. உங்களுடைய கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி அறிக்கை தான் போறீங்க உங்களுடைய கூட்டணி சார்பா? அது வந்து தேமுதிகவா பாஜகவா தெரியல, இல்லாட்டி பாமக எங்க கூட்டணி இருக்கு சொல்லிட்டு நாளைக்கு உங்க முடிவு மாத்த போறீங்களான்னு தெரியல. இல்ல நான் அது சொல்ல நாங்க கூட்டணி கட்சி கூட தான் கலந்து அந்த நேரத்தில் தேவையான நேரத்தில் நாங்க முடிவு என்னோட கூட்டணி இல்ல, பாமக உங்க கூட்டணி இல்ல. பாமக வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்கன்னா மத்தியில் கூட்டணி தமிழ்நாட்டுல வந்து வேற இதுதான் அன்புமணி ராமதாஸ் நேற்று செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காரு. அதனால அவர்கள் நாளைக்கு என்ன சேர்ந்து நேற்று வரைக்கும் வேற விஷயம் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு வச்சிருக்காங்க, நாளைக்கு எப்படி இருக்காங்க. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய அவசரமோ அவசியமோ இல்லைன்னு தான் நாங்க நினைக்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நரேந்திர மோடி அறிவிச்சோமா இல்லையா, நடந்ததா இல்லையா? தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு மேல அதேதான் சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஆண்டு 1.5 வருஷம் இருக்குது, நம்ம நிதானமா சந்திப்போம் பாக்குறாங்க. இவங்களுடைய வியூகத்தை வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. உங்களை மாதிரி தோழமை கட்சி எல்லாம் அவங்களை ஆதரிக்கணும், அவங்களை ஏத்துக்கணும், அது புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்படி அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. அதனால இது அன்புமணி ராமதாஸ் தலைமை ஏற்றுக்கிட்டா பாஜக வரவேற்க அவங்க தயாரா இருக்காங்க. இந்த மாதிரி முதல்வர் வேட்பாளர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? இருக்கிற எல்லா கட்சிகளும் அவங்கவுங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது, முதல்வர் ஆகலான்னு. ஏன்னா நம்ம ஜனநாயகத்துல சாமானிய பாமக வந்து அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறார். பாஜக எத்தனை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுங்க? மொத்தம் நீங்க 35 பேர் சொல்ல வேண்டியிருக்கீங்க. யாராவது ஒரு பேர் விடுபட்டு சொல்ல மாட்டோம். இது வந்து நாங்க சாதி ரீதியான கட்சியும் கிடையாது, சமுதாய ரீதியான கட்சியும் கிடையாது, அதாவது குடும்ப ரீதியான கட்சி. தேசிய தலைவர்களும் நம்ம தமிழ்நாடு தலைவர்களும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் தீர்மானிக்க வேண்டும். அதுவும் கூட்டணி தலைவர்களை விட்டு விட்டு நாங்கள் எதையும் தீர்மானிக்க மாட்டோம். இதுவும் விஷயம் இருக்கிறது. அதனால நீங்க ஏடிஎம்கேல வேணா சொல்லலாம், மக்கள் முதல்வர் ஒருத்தர் இருக்காரு, ஆக்டிங் முதல்வர் ஒருத்தர் இருக்காரு, அது மாதிரி ஏடிஎம்கேல இருக்கு. அது மாதிரி டிஎம்கேல வெயிட்டிங் முதல்வர் ஒருத்தர் இருக்காரு முதலமைச்சர். அவர் இளைஞரணி தலைவராகவே இருக்கிறாரு. என்னைக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஆவாருன்னு சொல்ல முடியும். பாஜக ஆட்சிக்கு வந்தா நாங்க முதலமைச்சர் ஆக மாட்டோம் சொல்ல போறீங்களா? பாஜக வந்து அந்த கூட்டணி சொல்ல மாட்டோம். பாமக இன்று என்ன செய்திருக்கிறதோ அதைத்தான் உங்களுடைய கூட்டணி செய்ய போவதாக உங்களுடைய அகிலத்தில் சொல்லியிருக்காரு. இப்ப அது விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். நாங்க வந்து கூட்டணி தலைமையை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்போம் சொல்லியிருக்காரு அமித்ஷா. அதான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுல முரண்படுறதுக்கு என்ன இருக்கு? யாரை கேட்டு அறிவிச்சாங்கிறதா விஷயம். அவங்களே வந்து ஒரு அதாவது இருக்கிற அங்க வகிக்கிற கட்சி ஒரு சின்ன விவாதத்தை இந்த விவாதத்தை பயனுள்ள விவாதமாக நடத்தணும் நான் விரும்புறேன். எங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகிவிட்டது. இது போன்ற தேவையில்லாத விவாதங்களை தலையிட விரும்பல. இல்ல சொல்றேன், முடிச்சிடறேன். ஒரு சாதி ரீதியான சொல் அதிலிருந்து விலகி வந்து அனைத்து சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மதத்தை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டிருந்த நீங்கள் இந்தியாவை ஆளுகின்ற பொழுது ஒரு சாதியினுடைய பின்னணியிலிருந்து ஒரு சமூகத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாங்கள் ஏன் ஆளக்கூடாது? இன்னும் சொல்ல போனால் எனக்கான கேள்வி என்ன, அவங்க வந்து ஒரு மதத்தை மட்டுமே முன்னெடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க ஒரு ஜாதியை மட்டுமே முன்னெடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் கூட்டணி வச்சிருக்கீங்க. இல்ல அதுதான் முக்கியமானது. இல்ல இதே வாஜ்பாய் இருந்த போது இருந்த பாஜக என்பது வேறு. மோடி அவர்கள் வருகின்ற பொழுது அவர் முன்னேற்றத்தையும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழல் போன்ற நடவடிக்கைகளையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கை அவருடைய வார்த்தைகள். வாஜ்பாய் இருந்த போது மதவாத கட்சியா இருந்தது. இல்ல
தமிழ்நாட்டில் அது பிரச்சனை தமிழ்நாட்டில் அதிமுக வீழ்த்தப்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் யார் அமர்வது, அந்த சூழலை யார் உருவாக்குவது, அந்த கடமை பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கடந்த முறை செய்த தாமதம் தான் இந்த பாஜக தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி என்பது தோல்வி அடைந்தது. நீங்கள் நீண்ட காலமாக நம்பிக்கை இல்லாமல் யார் வருவாங்க, நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க என்று இவர்கள் காலம் தாழ்த்தியது. இன்னைக்கு நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்கள் களத்தில் முன்னால் நிற்கிறோம். என்னோடு வாருங்கள் என்றோம். வந்தால் இவர்களோடு, வரவில்லை என்றால் தனியாக என்ற அளவில் நாங்கள் இருக்கின்ற அதிமுகவினுடைய மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் திமுக அந்த இடத்திற்கு இயற்கையாக கொண்டு வருவார்கள். அதை மாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. தேமுதிக கூட ஒரு கட்சி இருக்கு. உங்களுடைய இறுதியான கருத்து, அவங்க என்னோட மாற்று சக்தி அதிமுக திமுக மாற்றாக நாங்கள் வர புரிஞ்சு சொல்றாங்க. பாஜகவோட நாங்க தான் பெரிய கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. உங்களுடைய சுருக்கமான கருத்து. அதாவது அதிமுக திமுகவுக்கு மாற்று வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் தேசிய கட்சியை தான் தேர்ந்தெடுப்பதற்கு இருக்கு. தேசிய கட்சிகளோடு எங்களுக்கு கூட்டணியில் யார் வருகிறார்கள், சுமூகமாக ஒரு உடன்படிக்கையோடு வருகிறார்களோ அவர்களை எடுத்து செல்வோம் என்று தெரிகிறார். தேசிய கட்சிக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது பாமக நினைக்க. முதல்வர் வேட்பாளரை நிச்சயமாக இவர்களும் அறிவிக்கலாம், அவர்களும் அறிவிக்கலாம். அமித்ஷா சொல்லியிருக்கார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக முதல்வர் வேட்பாளர் அறிவிப்போம் சொல்லியிருக்கார். அதிமுக சார்பாக முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொல்ல வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். திமுக சார்பாக அப்படித்தான் இருக்கிறது. இந்த குழப்பங்கள் இருந்தாலும், இந்த அறிவிப்புகள் இருந்தாலும், முதல்வர் வேட்பாளர் என்பதை தாண்டி முதல்வர் யார் என்பதை மக்கள் தான் முடிவெடுக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாலும் கூட யார் முதலமைச்சராக வருவார் என்பதை நினைவு கொண்டுதான் தேர்ந்தெடுக்கிறார்கள். 2016 மே மாதம் மக்கள் யாரை முதல்வர் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருந்தர் விருந்தினர்கள் 2 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.